கண்டிப்பா மேம். நீங்க சொல்லுங்க. மகர ராசிக்கு சனிப்பெயர்ச்சி காலங்கள் எப்படி இருக்கு? என்னென்ன பலன்கள்லாம் தருது? கண்டிப்பாம்மா. மகரம் பாருங்க, கடந்த 7½ வருஷம் மகரம் அனுபவிச்ச கொடுமை அப்படின்றது ரொம்ப ஜாஸ்திம்மா. நெறைய மகரம் பாருங்க, செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சாங்க. வீடு இழந்தாங்க, குடும்பத்த இழந்தாங்க. நெறைய மகரத்துக்கு டிவோர்ஸ் அப்படின்றது வந்துச்சு. பிள்ளைங்களால அசிங்கப்பட்டாங்க, அவமானப்பட்டாங்க, கார்னர் படுத்தப்பட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். நெறைய இன்சல்ட் பண்ணப்பட்டாங்க. எல்லாமே மாறி போச்சு அப்படின்னா, 7 நாட்டு சனியினோட பிடி முழுசும் விலகிடுச்சு. சனி பகவான் பாருங்க, இவங்களோட அதாவது சனியினோட ராசி தான் மகரம். இவங்களோட ராசியாதிபதி சனி பகவான் தான். ஆக இவங்களோட ராசியாதிபதி இவங்களுக்கு எல்லா நல்லதும் செய்ய போறான். சனி சகாய சனியா வந்திருக்காரு. சகாயம் அப்படின்றதுலயே அதுல மீனிங் இருக்குல்லம்மா, ஹெல்ப் அப்படின்றது. எல்லா விதத்திலயும் உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நானே ரெடி அப்படின்ற விஷயத்துல சனி இருக்கார். சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படின்ற வார்த்தையே இருக்குமா. ஆக சனி எல்லா விஷயமும் உங்களுக்கு கொடுக்க போறான். என்னென்ன விஷயம் கொடுக்க போறான்? என்னென்னலாம் உங்ககிட்ட இருந்து புடுங்கினா அத்தனையும் கொடுக்க போறான். ஏன் அவன் புடுங்கினா ஏன் கொடுப்பானே, அது அவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள விதி. அவரு கெடுக்கணும் அப்படின்னு அவருக்கு விதி கொடுக்கும்போது, அவர் பார்த்தீங்கன்னா, அந்த விதி பலன கண்டிப்பா செஞ்சே தீருவாரு. இப்ப நல்லது செய்யணும் அப்படின்னு அவருக்கு ஒரு வேலை ஈஸ்வர் குடுத்திருக்காரு. ஆக நல்லத சூப்பரா செய்ய போறார். இதுவரைக்கும் மகர ராசி அன்பர்கள் ரொம்ப இளம் வயசு படிச்சுட்டு வேலை இல்லையா? இந்த காலகட்டத்தில வேலை அப்படின்றது ஒண்ணு கிடைக்குமா? தம்பதியினர் பிரிஞ்சிட்டீங்களா? இப்ப பிரிஞ்சுட்டோங்க. இப்ப 2வது திருமணத்துக்காக வரன் பார்த்துட்டு இருக்கோம். நல்ல ஒரு அன்பான ஒரு துணை அப்படின்றது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. இதுவரைக்கும் குழந்தை பேரே இல்லைங்க. குழந்தை அப்படின்றது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. குழந்தை இருக்குங்க. அந்த குழந்தைகளால தான் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகியிருந்தோம். இப்ப அந்த குழந்தை முழுசும் திருந்துறதுக்கோ, இல்ல ஓரளவுக்கு திருந்தி நம்ம மனசுக்கு ஆறுதலா இருக்கிறதுக்கோ வாய்ப்புண்டு. குழந்தைங்களால பட்ட அவமானம், அசிங்கம், அவப்பேரு, இவங்க எங்கப்பா சரியா வளர்த்தாங்க? இவங்க சரியா வளர்க்கல. இவங்க சரியா வளர்க்காதனால தான் பிள்ளைங்க இப்படி பண்ணாங்க. இவங்க நல்லா இருந்தா பிள்ளைங்க இப்படி பண்ணியிருப்பாங்களா? அப்படின்லாம் பல பழி சொல்லுக்கு ஆளானோம். இப்ப அந்த பேசின 100 வாயில 10 வாய் சொல்லும். அவங்க என்னமோ நல்லா தான்ப்பா வளர்த்தாங்க. பிள்ளைங்க கெட்டு போறதுக்கு என்ன பண்ண முடியும்? நல்ல ஐடியல் பேரண்ட்ஸா தான் இருந்திருக்காங்க. அப்படின்னு நம்மளுக்கும் 4 பேர் சொல்லுவாங்க. மகரத்த பொறுத்தவரைக்கும் ஒத்த வார்த்தை நல்ல வார்த்தையா சொன்னா கூட அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்படிப்பட்ட பெர்சனாலிட்டீஸ். ஆக இந்த காலகட்டம் பாருங்க, குழந்தைகளால நிம்மதி, சந்தோஷம், வெளிநாடு குழந்தைகள படிக்க அனுப்புறதுக்கான வாய்ப்பு. இதுவரைக்கும் வெளிநாட்டுக்கு போலான்னு விசாக்காக தேடிட்டே இருந்தேங்க. இப்ப விசா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. இப்படி எல்லா விதத்திலயும் பார்த்தீங்கன்னா, சனியே சப்போர்ட்டிவா இருக்க போறான் அப்படின்னு சொல்லலாமா? அதே மாதிரி இவங்களோட உத்வேகம் அப்படின்றது அதிகரிக்கும். இவங்களோட முயற்சியும், தன்னம்பிக்கையும், தைரியமும் அதிகரிக்கும். குடும்பத்துல நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, குதூகலம் எல்லாமே வரும்மா. இவங்க சின்சியரா யூசுவல் எப்படி உழைக்கிறாங்களோ, அதே மாதிரி இந்த காலகட்டமும் உழைச்சாங்க அப்படின்னா, மாற்றம், முன்னேற்றம் உறுதி. இந்த சனி பயிற்சி 3வதா ரொம்ப எக்ஸலென்ட்டா இருக்க ராசி எது அப்படின்னா மகரம் தாம்மா. ஓகே, ஓகே மேம். மகர ராசிக்கு இந்த சனிப்பெயர்ச்சி ஒரு பெரிய ஒரு மாற்றத்த குடுக்க போது. இவ்ளோ நாள் பிரச்சனைகள சந்திச்சாலும், இதுக்கப்புறம் அவங்க ரொம்ப நல்லா இருக்க போறாங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொன்னீங்க. அடுத்ததா ரேவதி மேம் நீங்க சொல்லுங்க. மகர ராசிக்கு சனிப்பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கும்? எந்த தெய்வ வழிபாடு சிறந்தது? மகர ராசி காலபுருஷனுக்கு 10வது ராசி, கர்ம ராசி அப்படின்னு சொல்லக்கூடியது. எப்பவுமே சனி பகவான் பாத்தீங்கன்னா, எல்லா ராசிகளுக்கும் கர்மப்படி பலன்களை கொடுத்தாலும், மகரம், துலாம்னு எடுக்கும்போது ஸ்பெஷல் கேர் எடுத்துப்பாரு. ஏன்னா இந்த மகர ராசிக்கு அதிபதி அவர்தான், கும்பராசிக்கு அதிபதி அவர்தான், துலா ராசியில உச்சம் அவரவர் அவர்தான். இந்த மகர ராசிக்கு இந்த சனி பயிற்சி இவ்வளோ நாளா பாத்தீங்கன்னா, நிறைய இடத்துல பேசுறதுல நீ பொய் பேசுற, நீ பேசுறதுல உண்மை இல்லை அப்படின்னு வாக்குக்கு முக்கியத்துவம் கொடுக்காம ஒதுக்கி வச்சிருப்பாங்க. இந்த சனி பகவான் 2ஆம் இடத்துல இருந்து இந்த ராகுவை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாரு. இவங்க குடும்பத்துல பிரச்சனையா இருந்தாலும் சரி, கொஞ்சம் அமைதியா போயிட்டு எல்லா விஷயங்களும் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. ஆனா இந்த சனி பகவான், ஏன்னா மகர ராசியை பொறுத்த வரைக்கும் 7 நாட் சனி பாதிப்பை விட ராகுவோட பாதிப்பு தான் ரொம்ப அவஸ்தைப்பட்டிருப்பாங்க. இந்த சனி இவ்வளவு நாள் இவங்களை மறைமுகமாக பாதுகாத்து வச்சிருந்தார். இப்ப அந்த சனி 3ஆம் பாவத்துக்கு போயிட்டார், முயற்சி ஸ்தானத்துக்கு, உபஜய ஸ்தானத்துக்கு. என்ன வேணா நடக்கட்டும், நான் பேசுறத பேசிதான் அவன், நான் இந்த இடத்துல இப்படிதான் நடந்துக்குவேன் அப்படின்னு தைரியமாக செயல்படுத்த போறாங்க மகர ராசி நேயர்கள். ஆரோக்கிய ரீதியா இந்த பிரச்சனை முடக்கு, அதாவது கைய காலை கட்டி முடக்கி போட்டதை அவுத்து விட்ட மாதிரி ஃப்ரீயா ரிலாக்ஸா இவங்க வேலையை செய்ய போறாங்க. எந்த இடத்துலயும் உங்களோட பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்க போகுது. அதுலயும் ஜூன் மாசத்துக்கு மேல இன்னும் சிறப்பு. இவங்க மேல மரியாதையே தனியா கிரியேட் ஆக போகுது. இவ்வளோ நாளா இவங்களை இப்படி நம்ம கேவலமா நினைச்சிருந்தோமே, ஒதுக்கி வச்சிருந்தோமே, இந்த பையன்கிட்ட இவ்வளோ திறமை இருக்கா, இந்த பொண்ணு இவ்வளோ சிறப்பான ஒரு பொண்ணா அப்படின்னு இவங்களை பாராட்டக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிச்சு கொடுக்கக்கூடிய காலம், பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம் மகர ராசிக்கு. என்ன ஒண்ணு, இப்ப 2ல ராகு தனித்து இருக்காரு. சில இடங்கள்ல அமைதியா போயிடுறது. எப்படி சனியோட தாக்குதல்ல கட்டுப்பட்டு
அமைதியா இருந்தீங்களோ இப்ப கொஞ்சம் விட்டு கொடுத்து அமைதியா போறது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. யூனிஃபார்ம்ல செய்யக்கூடிய தொழில், போலீஸா இருக்கட்டும், ஆர்மியா இருக்கட்டும், இல்ல ஒரு ஹாஸ்பிட்டல் நர்ஸா இருக்கட்டும், யூனிஃபார்ம் போட்டு செய்யக்கூடிய தொழில்கள்லாம் சக்சஸ் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. வளர்ச்சியை கொடுக்க போகுது. மேலும் இந்த சனி பகவான் வந்து இந்த 3ஆம் பாவத்துல உபஜயஸ்தானத்துல வந்துட்டாருங்க. அவரை பயன்படுத்தணும் அப்படின்னு எடுக்கும்போது வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா, கும்பகோணத்துல இருக்கக்கூடிய திருமீஞ்சூர் லலிதாம்பிகை. ஒரே சரணாகதி. அவளுக்கு போய் வளையல் மாலையை போட்டு வழிபாடு பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்க காரியங்கள் அத்தனையும் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, கோவில் போக முடியாதவங்க, நீங்க இருக்கக்கூடிய இடத்துல எல்லை தெய்வம்னு இருப்பாங்கங்க. அந்த எல்லை தெய்வம் அதாவது வந்து பாத்தீங்கன்னா, இப்ப சென்னைக்குன்னு எடுத்தீங்கன்னா பாரிஸ் பாடிகாட் முனீஸ்வரர். அந்த மாதிரி ஒரு ஊருக்கே இருக்கக்கூடிய எல்லை, நீங்க இருக்கக்கூடிய எந்த ஏரியால இருக்கீங்களோ அந்த ஏரியாக்குன்னு இருக்கக்கூடிய எல்லை தெய்வம் கோவிலுக்கு போய் நெய் தீபம் ஏத்தி வழிபாடு செய்யறது. அதே நேரத்துல அன்னதானத்துல உங்களால முடிஞ்சது ஒரு மஞ்சள் பூசணிக்காய் அதை வாங்கி எங்க எவ்வளவு வேணா அன்னதானம் நடக்கட்டும், ஒரு பூசணிக்காய் வாங்கி உங்க கையில கொடுங்க. செல்வ செழிப்பும் வாக்கு வெற்றியும் மதிப்பு மரியாதையும் ஏத்தி கொடுக்கும். மகர ராசிக்கு வந்து நிறைய நன்மைகள் வந்து இந்த காலங்கள்ல கிடைக்க போகுது. இன்னும் கூடுதல் நன்மை கிடைக்கிறதுக்கான ஒரு சிறந்த வழிபாடு மற்றும் பரிகாரங்கள் வந்து ரொம்ப அழகா சொன்னீங்க. அடுத்ததா சுந்தரபாண்டியன் சார், நீங்க சொல்லுங்க. மகர ராசிக்கு இந்த சனிப்பெயர்ச்சி காலங்கள் என்ன மாதிரியான பலன்கள்லாம் தருது? அதாவது மகர ராசி என்பவர்களுக்கு 7.5 விலகல். கிட்டத்தட்ட ஒரு 7.5 வருஷமாக மகர ராசிக்காரங்க கூட இருந்தவங்க நல்லவங்களா கெட்டவங்களா? நம்ம கமலஹாசன் படத்தில் சொன்ன மாதிரி தான், நாயகன் படத்தில் சொன்ன மாதிரி தான், நீங்கள் நல்லவரா கெட்டவரான்னு கேட்குற மாதிரி நம்ம மகர ராசிக்காரங்க கூட இருந்த எல்லாத்தையும் கேட்டுட்டாங்க. டேய், என்கிட்ட உண்மையாக இருக்கியா போலியாக இருக்கியா, என்னை நீ மிஸ்யூஸ் தான் பண்ண மாதிரி எனக்கு ஃபீலிங் இருக்குது அப்படின்னு கேட்டுட்டு கூட யார் கஷ்டப்படுத்துனாங்களோ, யார் ரொம்ப ஒரு காயப்படுத்துனாங்களோ அவங்களுக்கு உதவி செய்வாங்க. ஏன்னா இவங்க ஏன் உதவி செய்கிறாங்க அப்படின்னா, சிறு வயதுலேருந்தே கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க. இவங்களை யாரும் உயர்த்தி விட்டுருக்க மாட்டாங்க, யாரும் ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு போயிருக்க மாட்டாங்க. சின்ன வயசுலேருந்து நான் என்னுடைய வாழ்க்கையில் அடி மேலே அடி வாங்கி என்னுடைய அம்மா அப்பாவை காப்பாற்றினேன், என்னுடைய கூட பிறந்த சகோதர சகோதரிகளை காப்பாற்றினேன். என்னை நானே உருக்கிக்கிட்டேன். ஒரு மெழுகுத்தி மாதிரி என்னை உருக்குனேன் அப்படின்னு சொல்லி சொல்கிற நபர் யாருன்னா நம்மளுடைய மகர ராசிக்காரங்க தான். ஸோ அப்படிப்பட்ட மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு 7.5 விலகப் போகிறது. எல்லா விதமான 7.5யும் விலகுது. ஏன்னா எங்கே எவன் வீட்டில் பிரச்சனைனாலும் மகர ராசிக்காரன் தான் போய் ஓடி போய் ஹெல்ப் பண்ணுறது. ஸோ ஆக மொத்தம் இந்த காலகட்டம் 3ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்த நேரம் இவங்க லைஃப்பில் வெளிச்சம் வருது. இவங்க மெழுகுத்தியாக உருக தேவையில்லை. இவங்களுக்கே ஒரு 1000 வாட்ஸ் பல்பை டைரெக்டாக வச்சு உங்களுக்கு கரெக்டாக இருக்கா, நீங்கள் சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இவங்க லைஃப்பில் ஒரு மாற்றத்தை சனி பகவான் ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருவார். அதே போல் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, சொந்த வீடு கட்டலாமா, சொந்த வீடு கட்டுறதுக்கான யோகம் இருக்கான்னு மகராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா, இந்த 2.5 வருஷம் தான் உங்களுடைய சொந்த வீடு கட்டக்கூடிய அற்புதமான காலம். மிஸ் பண்ணாமல் வீடு கட்டுறதுக்கு முயற்சி எடுங்க. கண்டிப்பாக சொந்த வீட்டில் இருப்பீங்க. இழந்த வீடை மீட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது, அதுக்கும் முயற்சி எடுங்க. சந்தோஷம் என்பதை சனி பகவான் கொடுக்கார். கஷ்டத்தை ஏற்றுக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, தேவையில்லாத சிக்கலில் நீங்கள் மாட்டக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா, ஒரே ஒரு விஷயந்தான், உங்களுடைய மனசை தெளிவாக்கிக்கோங்க. தேவையில்லாத உறவுகள், தேவையில்லாத நபர்கள் உங்களை தேடி வரும்போது தயவுசெய்து நீங்கள் நீங்களாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, வெற்றி மேல் வெற்றி தான் உங்களுடைய ராசிக்கு. மகிழ்ச்சி மட்டுமே நிரந்தரம். மகர ராசி வந்து என்னென்ன விஷயங்கள் நினைக்கிறாங்களோ இந்த காலகட்டத்துல அது எல்லாமே கைகூடும் அப்படின்றத சொன்னீங்க. சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனம் வேணும் அப்படிங்கிறதையும் சொன்னீங்க. அடுத்ததா கஜலட்சுமியும் நீங்க சொல்லுங்க. மகர ராசிக்கு சனிப்பெயர்ச்சி காலங்கள் எப்படி இருக்கு? மகர ராசிக்காரங்க காலபுருஷ தத்துவ பிரகாரம் 10வது ராசியாக வருது. அது சனி பகவானோட வீடும் கூட. மகர ராசி நேர்களே பார்த்தீங்கன்னா ரொம்ப கடும் உழைப்பாளியாக இருப்பாங்க. கடும் உறவுகளை நேசிக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. மகர ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப எல்லா விஷயத்துலையுமே எல்லா இதுலேயும் ரொம்ப நுணுக்கமாக கற்றுக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியாத வேலையே கிடையாது. அவங்களுக்கு நீங்கள் எதை கேட்டாலும் எனக்கு தெரியும்னு சொல்லுவாங்க, நான் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம்தான், இந்த சோம்பேறித்தனம். இன்னைக்கு பண்ணுற விஷயத்த இன்னைக்கு பண்ணியே ஆகணுன்ற விஷயத்த நாளைக்கு பண்ணுறேன்ப்பா, நாளைக்கு பண்ணுறேன்ப்பான்னு சொல்லுவாங்க. அதனால அவங்க நிறைய விஷயத்த இழந்திருப்பாங்க. இந்த கடந்த 7.5 வருடம்ல 8 வருடம் கூட எடுத்துக்கோங்க. ஏன்னா சனி பகவான்னா முன்ன பின்ன, அதுவும் இந்த மகர ராசிக்கும் சரி கும்பராசிக்கும் சொந்த வீடு இல்லை, எக்ஸ்டெண்ட் பண்ணுவார் காலத்தை. கொஞ்சம் காலத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் எந்த ஒரு செயலையும் செய்வார். அப்போது மகர ராசிக்காரங்களுக்கு 7.5 சனி முழுமையாக முடிஞ்சிடுச்சு. முடிஞ்சாலும்
ஆனால் அவங்களுடைய தன்மை பாதிப்பு வந்து கொஞ்சம் நிறையவே இருந்துச்சு. இந்த மகர ராசிக்கு எந்த கஷ்டம்தான் வரல, 7.5 சனியில எல்லா கஷ்டம் வந்துச்சு. முக்கியமாக அவங்கள யாரும் புரிஞ்சிக்க முடியாத ஒரு நிலையை அவங்க அடைஞ்சிருப்பாங்க. அவங்க உறவுகளில் பிரச்சனை, கணவன் மனைவியில் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, அவங்க எடுக்கக்கூடிய அனைத்து காரியங்களும் தடை தாமதம் கண்டிப்பாக இருந்திருக்கும். ஆனால் இப்போது சனி பகவானோட பார்வை உங்களுக்கு நல்லா இருக்குது. நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சியுமே உங்களுக்கு வெற்றியாக வரக்கூடிய காலமாக இருக்குது. அதை விட ஜூனுக்கு அப்புறம் உங்களுக்கு இன்னும் சூப்பராக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, மகர ராசிக்காரங்க நிறைய பேர் கல்யாண வாழ்க்கை ஃபெயிலியர் ஆயிருக்கும், கல்யாணம் நடக்காமல் இருந்திருக்கும். அது எல்லாமே இப்போ சனி பகவானும் கொடுப்பாங்க, குரு பகவானும் கொடுப்பாங்க. அதனால் மகர ராசிக்காரங்களுக்கு எல்லா விஷயமும், முயற்சி எடுக்கக்கூடிய அனைத்து விஷயமும் பேர் புகழ் நிம்மதி கண்டிப்பாக கிடைக்கும். மகர ராசிக்காரங்க எதெல்லாம் விட நிம்மதி மூச்சு கண்டிப்பாக வரும். ஓகே மேம். இவ்வளோ காலகட்டத்துல மகர ராசிக்காரங்க நிறைய கஷ்டங்கள் வந்து அனுபவிச்சிருக்காங்க. ஸோ இப்போ இந்த சனிப்பெயர்ச்சி காலங்கள் வந்து ஒரு அற்புதமான ஒரு காலமா இருக்கு. ஸோ இந்த டைம்ல உங்க வாய்ப்புகளை வந்து சரியா பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.